ஒன்னெல்லாம் எடுக்காமலடா. வாங்க இப்படி இருங்க. சரி முதலில் வரவேற்பு. சுவாமி விவேகானந்தரின் 150வது ஆண்டு நிறைவு விழாவினை ஒட்டி நடத்தப்படுகின்ற இந்த பொதுக்கூட்டத்திற்கும் இதற்கு முன்னதாக காரைக்கால் கடற்கரை சாலை சிங்காரகளிலிருந்து புறப்பட்ட ஊர்வலத்திற்கும் வந்துள்ள அனைத்து இந்து சகோதர சகோதரிகளை மகிழ்வுடன் நினைவுகிறேன். இந்த கூட்டத்திற்கு சிறப்புரையாற்ற தமிழக RSSின் தகவல் தொடர்பாளர் ஸ்ரீ ஸ்ரீகாந்தி அவர்களையும், RSSின் பொறுப்பாளர் ஸ்ரீ ரவிச்சந்திரன் அவர்களையும், RSSின் காரைக்கால் பொறுப்பாளர் சிவானந்தம் அவர்களையும், பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் திரு ராகவேந்திர அவர்களையும், மாவட்ட பொதுச் செயலாளர் திரு பயணிகள், செயலாளர் திரு சண்முகம், மாவட்ட அமைப்பு அவனே தூய்மையான இந்து என்று சுவாமி விவேகானந்தர் குறிப்பிடுகிறார். இந்த தர்மத்தினை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், வருகின்ற மே மாதம் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது.
இன்றைக்கு மதசார்பற்ற என்ற போர்வையிலே இந்துக்களுக்கு எதிராக, இந்து மதத்திற்கு எதிராக, இந்து கலாச்சாரத்திற்கு எதிராக, இந்து பண்பாடுகளுக்கு எதிராக இன்றைக்கு பல அமைப்புகள் தங்கடம் கட்டிக் கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றன. இதற்காக இந்த நாட்டிலே இந்து சமயம் அழிக்க வேண்டும், அழியப்பட வேண்டும். ஒரு பக்கம் திருமாவளவன் இஸ்லாமியர்களுக்காக வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறார். தாழ்த்தப்பட்டவர்களுக்காக துவங்கிய கட்சி இன்றைக்கு பள்ளிவாசல் கட்டுவதற்காக போர் கொடி தூக்குகிறார். இங்க உள்ள தாழ்த்தப்பட்ட மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாம். பொதுச்செயலாளர் மற்றும் ஏனைய தலைவர் பொறுத்தவரைக்கும் அனைவருக்கும் இந்த மாலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, சுவாமி விவேகானந்தர் என்பவர் 1863 செப்டம்பர் 11ஆம் மாதம் அமெரிக்காவில் உள்ள சிகாகோ என்ற நகரில் அவருடைய தமிழ் ஆன்மீகத்தை பற்றி மிகவும் தெளிவாக அழகாக மக்களிடத்திலே புரட்சியை அமெரிக்காவில் நடத்தி சென்றார். அந்த வெற்றி 4 ஆண்டுகளாக சிறப்பு செய்து நம் தமிழகத்திற்கு திரும்பி வருகின்ற போது அவருக்கு பெரும் சிறப்பு வாய்ந்த வரவேற்பு நடத்தப்பட்டது. சுவாமி விவேகானந்தர் சிறு வயதிலேயே இந்த ஆன்மீகத்தில் பெரும் ஈடுபாடு கொண்டு சிறந்தவர் செய்தவர். அவர் முக்கிய ஒரு மக்களுக்கு கலைஞரை விளக்கமாக திகழ்ந்து பாடுபட்டவர். மற்றும் கடந்த வருஷம் தான் நான் சொல்றேன், கடந்த வருஷம் கோயம்புத்தூர்ல என்ஜிஓ பாரணி அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல ஒரு அப்பா அம்மா, அவங்களுக்கு ஒரே பையன் பகுதி, கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கான். காலையில எழுந்தா நேரா போனா பெட்ரோல் வாங்கினா 1 லிட்டர் வாங்கி ஊற்றி கொளுத்திட்டான், இறந்து போயிட்டான். சரி, இருக்கிறாங்க என்னாச்சுன்னு கேட்டா ஒரே விஷயம், என்னோட தலைவன் படம் வெளியே வரல, அதுக்காக உயிரே மாற்றிட்டேன். இன்னைக்கு இளையசமயம் எப்படி இருக்கு? 13 வயசு பையன், 8வது படிக்கிற பையன் தன்னோட ஆசிரியைய வகுப்பறையில போய் கட்டையால எடுத்து குத்தி கொள்றான். 10 வயசு பையன் 12 வயசு திரும்பிய கற்பழிக்கிறான். தாரையாத குழந்தை நம்ம சந்தோஷம் தெரியும். நமக்கு பெண்கள் எப்படி இருக்காங்க? 10 பேர், அதுல ஒரு 10 வயசு திருமணம் ஒருத்தர். ஆனா இந்த நாட்டுல ஒரு நல்ல ஆதர்சமான சக்திகளை யாரும் வழிகாட்டாதவங்கள இந்த இளையசமயம் எப்படி போயிட்டு இருக்கு? அது உணரணுமா? நமக்கு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான். இது பெற்றோரோட கடமை. வெறும் கல்வினா வெறும் வயிற்று கல்வி கொடுக்கக்கூடாது. உண்மையிலே கல்விங்கிறது மனிதனுக்குள்ள மறந்திருக்கக்கூடிய நல்ல ஒரு ஆற்றலை, சக்தியை, நம்பிக்கையை கொடுக்கிற கல்வியை கொண்டு வரணும். ஆகவே அதை படிக்கணும். விவேகானந்தோட போட்டோ ஒன்று போட்டிருக்கோம். அந்த போட்டோல செய்தி ஒன்று என்னது? ஆல் பவர்ஃபார் வித்தின் யூ. இருக்கு, அதுக்கு பக்கம் சென்று நீ எதையே சாதிக்க முடியும், எல்லாத்தையும் செய்ய முடியும். ஒரே விஷயம் தான், பலவீனத்தை பற்றி சிந்திக்காத. இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு. யாரை கேட்டாலும் எதை எழுதி முடியாது, அது முடியாது. விவேகானந்தர் இந்த கருத்தை எப்படி கொண்டு வராங்க? அமெரிக்காவில் இன்னைக்கு பெண்களை பார்க்கிற கண்ணோட்டம் எப்படி மாறி இருக்கு? பெரிய 32 வயசு இளைஞர் பெரிய ஒரே நல்ல புகழ் பெற்றிருக்காரு, ஒரு பெரிய வீட்டை தங்கியிருக்காரு. அப்போ ஒரு நடிகை சின்ன வயசு நல்ல பிரபலமான நடிகை நேரா போறா, கதை போடுறா, விவேகானந்த கையை பிடிக்கிறான். பிடிச்சிட்டு போய் அவையே அப்படின்னா என்ன? ஐ வாண்ட் எ சைல்டு ஃப்ரம் யூ. சாமிஜி நம்ம நாட்டு பண்பாட்டை எப்படி சொல்ல? அடுத்த கடமை என்ன மாதிரி ஒரு குழந்தை வேணுமா? ஆமா, அதுக்கு ஏன் நம்மளால 10 மாதம் காத்துக்கணும்? மை மதர் ஐ எம் யுவர் சைல்ட். உடனே நம்ம நாட்டு தன்மை கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. அதுதான் நம்ம நாட்டு தன்மை. இன்னைக்கு தன்மை மாறி இருக்குன்னா இன்னைக்கு இருக்க